பகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டெறிந்தேன் அணைந்த பின். இந்த கூட்டத்துல கண்மணியோட மாமாவை எப்படி தேடுறது? கார்த்திக் போட்டோ அனுப்புறேன்னு சொன்னாரு, இன்னும் அனுப்பவே இல்லையே. ஐயோ, அந்த ஸ்ரீ பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியலையே. இப்ப அந்த கூட்டத்துல அந்த பொண்ணை நம்ம எப்படி தேடுறது? கார்த்திக் அந்த பொண்ணு கிட்ட அவங்க போட்டோவை வாங்கி எனக்கு சென்ட் பண்றேன்னு சொன்னாரு, இன்னும் பண்ணவே இல்ல. கார்த்திக் போட்டோ அனுப்பிட்டாரு. ராஜா, கண்மணி. ஹே ரோஜாமா. ராஜா ராஜா ப்ரோ, அந்த ஸ்ரீ பொண்ணோட போட்டோ அனுப்பியிருக்கேன் ப்ரோ, பாத்துக்கோங்க. ராஜா, நீங்க கண்மணியோட மாமாவா? நீதான் கண்மணியோட ஃப்ரெண்டு ஸ்ரீயா? ராஜா, என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான் ரோஜாமா, ஒண்ணுமே புரியல. ராஜா, நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? எடுத்துக்க மாட்டேன், சொல்லு. இல்ல, என்கிட்ட கண்மணி அடிக்கடி போன்ல பேசுவா. அவ பேசும்போதெல்லாம் எங்க மாமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க மாமா தான் உயிரெல்லாம் சொல்லுவா. ஆனா நீங்க தான் அவன் மாமான்னு எனக்கு தெரியாம போச்சு. உங்களுக்கும் கண்மணி மேல? சத்தியமா எனக்கு கண்மணி மேல எந்த எண்ணமும் இல்ல ரோஜாமா. இதெல்லாம் வீட்டுல எனக்கு தெரியாமே எடுத்த முடிவு. எப்படி இது இவ்வளவு தூரம் வளர்ந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நாள் எதர்ச்சியா பேசிட்டு இருக்கப்ப அக்கா அந்த விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க. அப்பையில இருந்து இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாம மண்டையை போட்டு உருட்டி கடைசியில இது இப்படி வந்து முடிஞ்சிருக்கு. ரோஜா, அல்லாதம்மா. இல்ல ராஜா, நானும் கண்மணி அடிக்கடி போன்ல பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் அவ அவங்க மாமாவை பத்தி பேசும்போது நானும் கலாய்ப்பேன், நான் உங்களை பத்தி பேசும்போது அவளும் கலாய்ப்பா. கடைசியில 2 பேரும் ஒரு ஆளை பத்தி தான் பேசியிருக்கோன்னு தெரியாம போயிடுச்சு. இது எல்லா குழப்பத்துக்கும் நான் தானே காரணம். ராஜா ப்ளீஸ், இப்படி உடஞ்சு போய் உட்காராதீங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீங்க மட்டும்தான். நீங்களும் இப்படி உடஞ்சு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? ஆமா, அவ ஏன் உன்னை ஸ்ரீனு கூப்பிடுறா? என்னோட ஃபுல் நேம் ரோஜா ஸ்ரீ. நானும் கண்மணியும் ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல ஒன்னாதான் படிச்சோம். அப்ப எங்க கிளாஸ்ல 3 ரோஜா இருந்தாங்க. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு என்னை மட்டும் எல்லாரும் ஸ்ரீனு கூப்பிடுவாங்க. ஸ்கூல்ல படிச்ச எல்லாருமே என்ன ஸ்ரீனு தான் கூப்பிடுவாங்க. முடியல ரோஜாமா, என்னால சத்தியமா முடியல. இவ்ளோ குழப்பம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ராஜா, நான் மறுபடியும் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க மனசுல கண்மணி இல்லையா? ஓ மேல சத்தியமா எனக்கு கண்மணி மேல எந்த விருப்பமும் இல்ல ரோஜாமா. நான் துபாயில இருந்து வந்த அன்னைக்கு உன்னதான் முத ஹோட்டல்ல பார்த்தேன். அன்னையில இருந்து நீதான் எனக்கு வைஃப், நீதான் எனக்கு லைஃப்னு முடிவு பண்ண. இதுல கண்மணி எங்க இருந்து வந்தாலும் கூட எனக்கு தெரியல ரோஜாமா. இல்ல ராஜா, நான் எதுக்கு கேட்டேன்னா, இந்த டாக்டர் கார்த்திக்னு ஒருத்தர் என்கிட்ட பேசினாரு. கோவிலுக்கு போங்க, கண்மணியோட மாமா உங்ககிட்ட வந்து எப்படி எப்படி பேசணும், என்னென்ன பேசணும் கண்மணி கிட்டலாம் சொல்லுவாருன்னு சொன்னாரு. எனக்கு அடையாளத்துக்கு ஒரு போட்டோ அனுப்பி வைங்கன்னு சொன்னேன். அப்ப நீங்களும் கண்மணியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை தான் அனுப்பி வச்சாரு. அதை பார்த்தோன்னே நான் அப்படியே உடஞ்சு போயிட்டேன் ராஜா. நீங்களும் கண்மணியும் சேர்ந்து போட்டோலாம் எடுத்திருக்கீங்களே, அப்ப உங்களுக்கும் அவளை பிடிக்குமோன்னு நினைச்சுதான் கேட்டேன். கார்த்திக், கூப்பிட்டீங்களா? உள்ள வா கண்மணி. என்ன கார்த்திக், எதுக்கு கூப்பிட்டீங்க? உட்கார் கண்மணி. கார்த்திக், நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். ஆமா, நீங்க இன்னும் கிளம்பாம இருக்கீங்க, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரலையா? இல்ல கண்மணி, இன்னைக்கு நீ லீவ் எடுத்துக்கோ. நானும் இன்னைக்கு லீவு தான். லீவ் எடுத்துக்கோனா? புரியல. ஆக்சுவலா எனக்கு லீவ் வேணும்னா நான் தானே உங்ககிட்ட வந்து கேட்கணும். எனக்கு இன்னைக்கு லீவ் வேணாமே, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். நீங்க வரலனா ஓகே, நான் ஜெசி மேம் கிட்ட போய் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஹோ, அப்ப நான் இல்லனா நீ யார்ட்ட வேணாலும் போய் ஒர்க் பண்ணிப்ப, அப்படிதானே? ஆமா, இட்ஸ் மை ப்ரொஃபஷன் கார்த்திக். நேனமோ அந்த உலகத்திலே நீங்க மட்டும் தான் டாக்டர் மாதிரி பேசுறீங்க. ஏன் நீங்க இல்லனா எனக்கு வேற டாக்டரே இல்லையா ஒர்க் பண்றதுக்கு? தேவைதான் கண்மணி, எனக்கு இந்த பதில் தேவைதான். உன்னே போய் நம்பினே பாரு, என்னையே சொல்லணும். கார்த்திக், சும்மா தான் சொன்னேன்.
ஆக்சுவலாக எனக்கு இன்னைக்கு லீவ் வேணாம் கார்த்திக். நான் ஹாஸ்பிட்டல் வந்தாது மைண்டை சேஞ்ச் பண்ணிப்பேன். ரூம்லேயே உட்காந்துருந்தா அவ்வளோதான், டிப்ரெஷன்லேயே செத்துருவேன். எனக்கு லீவ் வேணாம் ப்ளீஸ். எனக்கு டியூட்டி டைம் முடிஞ்சு அடுத்த நாள் வர வரைக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மாவே உட்காந்துருப்பேன். அதனால் இந்த டைமில் எனக்கு லீவ் வேண்டாம். நானே கேட்டால் கூட ப்ளீஸ் எனக்கு லீவ் கொடுத்துறாதீங்க. கண்மணி, உன்னை யார் லீவ் போட்டுட்டு ரூம்லயே உட்காந்துருக்க சொன்னது? வா, நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். ஆ, எங்கே போகலாம்? சும்மா எங்கேயாவது போலாம். நீ ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்த, அதான் எங்கேயாவது கூட்டிட்டு போகணும்னு தோணுச்சு. கார்த்திக், நான் உன்னை கேட்கலாமா? கேளு. நீங்கள் ஒரு டாக்டர், நான் ஒரு நர்ஸ். ஆனால் எப்படி நீங்கள் என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கீங்க? என்னால் அதை நம்பவே முடியல. ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் கிட்ட இவ்வளோ பாசமாக இருப்பாங்களா? இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா? லெட்ஸ் மேக் அ ஹிஸ்டரி கண்மணி. ஏன் நம்ம இருக்க கூடாது? இருக்கிறதுல என்ன தப்பு? தப்பு இல்லை, ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. என்னை பற்றி எனக்காக யோசிக்க ஒரு சோல் என் கூடவே இருக்கீங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்திக். எனிதிங் ஃபார் யூ கண்மணி. ரொம்ப தனிமையா வாழ்க்கையை வெறுத்து போயிருந்தேன். அப்ப உன்னோட சடன் என்ட்ரி எனக்கு ஒரு வெளிச்சம் மாதிரி இருந்துச்சு. என்னோட லைஃப்லயே ஒரு ஸ்பார்க்கல் மாதிரி இருந்தது. நீ, உன்னோட ஃபேமிலி எல்லாருமே எனக்கு புது லைஃபை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா நன்றி கடன் பட்டிருக்கேன் கண்மணி. ஐயோ கார்த்திக், ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அதான் கண்மணி உண்மை. யாருமே இல்லாத அவ்வளோ பெரிய வீட்டுக்கு போக பிடிக்காம ஹாஸ்பிட்டலே எவ்வளோ நாளா தனியா அழுதுருக்கேன் தெரியுமா? அதை நினைச்சா இப்ப கூட கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கிட்டத்தட்ட நானும் உங்களை மாதிரி தான் கார்த்திக். நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டிருந்தேன். அணைந்த பின்பும் மணலின் மேலிருந்தேன். காலை பணியாக என்னை வாரிக்கொண்டார். கார்த்திக், கார்த்திக் என்னாச்சு? I'm so sorry கண்மணி. சாரி. என்னாச்சு கார்த்திக்? எதுக்கு இப்ப சாரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை கண்மணி. நீ போய் கிளம்பு. கிளம்பிட்டு எனக்கு ஒரு கால் பண்ணு. ஓகே? ஓகே கார்த்திக். கார்த்திக், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கண்மணி ரொம்ப பாவம். உன்னோட இந்த மோசமான வாழ்க்கையில அந்த பொண்ணை உள்ள கொண்டு வந்துடாத ப்ளீஸ். அவ உனக்கு ஃப்ரெண்ட் மட்டும்தான். கார்த்திக், இதை நல்லா புரிஞ்சுக்கோ. அவ உனக்கு ஃப்ரெண்ட் மட்டும்தான். ஓகே, தட்ஸ் இட். ரோஜா, உன் குழப்பம் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா அன்னைக்கு நடந்தது என்னன்னு நான் சொல்றேன் கேளு. ஜோசப் வீட்ல அன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடந்துச்சுல, எல்லாருமே அங்கதானே இருந்தோம். அப்ப நானும் கார்த்திக்கும் பேசிட்டு இருந்தப்ப கண்மணி அங்கிருந்து வந்து, மாமா நான் சாரி கட்டியிருக்கேன் நல்லா இருக்கான்னு கேட்டா. நான் எதுவுமே பதில் சொல்லாமையே நின்றுட்டு இருந்தேன். கார்த்திக் வந்து, கண்மணி உனக்கு சாரி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் எதுவுமே பேசல. அப்ப கூட அவ கேட்டா, நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்களான்னு. அப்பதான் அவ வந்து கேட்டா, நானும் சாரி கட்டியிருக்கேன், நீங்களும் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டா. நான் எவ்வளவோ அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா அவ புரிஞ்சுக்கவே இல்லை. அந்த டைம்லலாம் நான், கார்த்திக், அனு எல்லாரும் சேர்ந்து கண்மணி கிட்ட எப்படி உண்மையை சொல்றதுன்னு ரொம்ப பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனாலதான் அவ கேட்டப்ப என்னால அவாய்ட் பண்ண முடியல ரோஜாமா. ஆனா என்னால உன்னையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல உன்ன ஒரு பையனோட ஒரு போட்டோல பார்த்தா நான் எவ்வளவு கஷ்டப்படுவேனோ அதே மாதிரிதான் நீயும் கஷ்டப்படுவேன். அது எனக்கு புரியுது ரோஜாமா. ரொம்ப ரொம்ப சாரி. என்ன சிச்சுவேஷன் வந்திருந்தாலும் நான் அப்படி ஒரு போட்டோக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கவே கூடாது. ரொம்ப சாரி ரோஜாமா. பரவாயில்ல ராஜா, என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க இந்த விஷயத்தை கிளியர் பண்ணிட்டீங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ராஜா, என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல? என்ன ரோஜாமா இப்படி கேட்டுட்ட? உன்னை விட்டு போறதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேன்? கண்மணி மனசு கஷ்டப்படாம அவளுக்கு உண்மை தெரியணும், உனக்கும் எல்லா விஷயமும் தெரியணும்னு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுற தெரியுமா? இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா, நீங்க தான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்க கண்மணிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. அதை நினைச்சாதான் ரோஜாமா ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்ப எப்படி கண்மணி கிட்ட போய் உண்மையை சொல்றது? என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. சரியோ தப்போ, எதிர்பாராத விதமா நம்ம 2 பேருமே கண்மணியோட வாழ்க்கையில சம்பந்தப்பட்டிருக்கோம். அவளுக்கு இன்டைரக்டா நம்ம துரோகம் பண்ணிருக்கிற மாதிரி தான். ராஜா, நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் கண்மணியை எப்படியாவது சப்போர்ட்டிவா நின்று அவளை தேத்தணும். அவளுக்கு கண்டிப்பா உண்மை தெரியணும். வாங்க இப்பவே கண்மணி கிட்ட போலாம். என்ன சொல்ற ரோஜாமா? நம்ம போய் பேசினா கண்மணி சரியாயிடுவாளா? எப்படி உண்மையை சொல்றது? எப்படியாவது சொல்லிடலாம் ராஜா. எப்படி சொல்றதுன்னா இத்தனை நாளா நீங்க கடந்து வந்துட்டீங்க. ப்ளீஸ் வாங்க போலாம். அவ பாவம், அவ இன்னமும் உங்களே தான் நினைச்சிட்டு இருப்பா. எந்த ஒரு பொண்ணுக்கும் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. ப்ளீஸ் வாங்க ராஜா போலாம். ஏய், இப்ப போனா லேட் ஆயிடும். உங்க வீட்டுல ஒரு தேடுவாங்க. நம்ம காலையில போலாம். ஆதித்யா பிரச்சனைய ராஜா கிட்ட சொல்லலாமா வேணாமா? வேண்டாம், அவர் பிரச்சனையே அங்க தலைக்கு மேல இருக்கு.
இதுல நம்மளும் எக்ஸ்ட்ராவா கொடுக்க வேண்டாம். அது அப்புறமா பார்த்துக்கலாம். என்னாச்சு ரோஜாமா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என் மேல இன்னும் நம்பிக்கை வரலையா? சச்சா, அப்படிலாம் இல்லை ராஜா. நான் உங்களை மட்டும்தான் முழுசா நம்புறேன். கண்மணியும் இதே மாதிரி தானே நம்பியிருப்பா. அவளை நினைச்சாதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நம்ம எப்படியாவது கண்மணியை நேரில் பார்த்து பேசலாம். நாளைக்கு காலையில நான் கிளம்பி வரேன். நீங்களும் வாங்க, நம்ம அவளை போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம வர்றத கண்மணி கிட்ட சொல்ல வேணாம். நான் கார்த்திக் கிட்ட மட்டும் சொல்லி வைக்கிறேன். ஆ சரி, ஓகே. சரி, வீட்டுக்கு போலாமா? டைம் ஆயிடுச்சு, வீட்டில் தேடுவாங்க. போல ரோஜாமா. ரோஜா, என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோ. அப்புறம் நீயாவே எனக்கு கால் பண்ண மெசேஜ் பண்ணு. நானா பண்ணனா நீ வீட்டில் மாட்டிப்பல, அதனால சொல்றேன். அப்புறம் அடிக்கடி பண்ணு. எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பெல்லாம் எனக்கு பண்ணு. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ரோஜா. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ராஜா. எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல ராஜா. இப்படி உங்க கூடவே வந்துடவா? என்னடாமா ஆச்சு? வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இல்ல இல்ல ராஜா, வீட்ல பிரச்சனை இல்ல. ஆனா என்னமோ தெரியல, உங்களை விட்டு போக மனசு வரல. உசுரத்தான் விட்டா கூட ஒன்ன விட மாட்டேனே மானே அடிமானே. ஹலோ ஹலோ சார், நான் ரோஜாவோட அண்ணன் பேசுறேன் சார். என்ன ஞாபகம் இருக்குங்களா? அப்பா கூட வந்து என்கிட்ட பேசினாரே. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்களா? தில்லை நகர் இன்ஸ்பெக்டர் தானே சார்? ஆமா சார். என்ன எப்படி சார் ஞாபகம் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியுமா? அப்பா சொன்னாரு. சொல்லுங்க, என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? சார், என் தங்கச்சி ரோஜாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, அவளை பார்த்து பேசுனீங்களா? அவ என்ன சார் சொன்னா? 5 மணிக்கு தானே பேசினேன். ஏன் உங்க தங்கச்சி எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா? என்கிட்ட கால் பண்ணி கேக்குறீங்க? இல்ல சார், வந்தோடனே கோவிலுக்கு போயிட்டா. வந்து சொன்னா என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொன்னா. இருந்தாலும் உங்களோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். இங்க பாருங்க, என்னோட விருப்பத்தை நான் அவங்க கிட்டயே சொல்லிட்டேன். எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல இன்னைக்கு நைட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க இன்னும் பண்ணல சார். அதை பத்திலாம் நீங்க ஒன்றும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எங்க கிட்ட எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தா. பாப்போம், உங்ககிட்ட எல்லாம் சொன்னதை வச்சு என்னால டிசைட் பண்ண முடியாது. எனக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா தான் நான் ஒத்துக்க முடியும். நீங்க வேணா பாருங்களேன், கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு மெசேஜ் வரும். ஏன்னா அவ உங்ககிட்ட பேசிட்டு வந்த உடனே கோவிலுக்கு போயிட்டா. அவ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் கோவிலுக்கு போவா. நீங்க 2 பேரும் பேசுனது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு போல, அதனாலதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தா. இப்ப கொஞ்ச நேரத்துல அனுப்பிடுவா பாருங்க. சரி சரி. அப்புறம் எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வைக்கிறேன். சரி 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 சரி, பாருங்க. அப்புறம் என் பேரை மட்டும் சொல்லிக்கிறேன். என் பேரு சிங்கதுரை, மறந்துடாதீங்க. சரி சரி. அப்பா, எவ்வளவு நல்ல கேரக்டரா இருக்காரு. ஒரு டிஜிபியோட பையன்ற எந்த திமிருமே இல்லாம எவ்வளவு தன்னடக்கமா இருக்காரு. நம்ம ரோஜாக்கு ஏத்த பையன் இவர்தான். ச்சே, யாரா இவன்? புயல் காத்துல பொறிக்கடல விக்கிற மாதிரி இவ்வளவு படபடன்னு பேசுறான். இவன் தங்கச்சியெல்லாம் எனக்கு புடிச்சு தொலையணும்னு எனக்கு தலை எழுத்து. விஜி விஜி. என்னங்க விஜி, ரோஜா எங்க? அவ்வளவு சீக்கிரம் வர சொல்லு. ஏங்க, அவ இப்பதான் கோவில்ல இருந்து வந்தா, குளிக்க போயிருக்கா. ஏன், என்னாச்சு? நம்ம டிஜிபியோட பையன் சீனியர் இன்ஸ்பெக்டர் போய் பார்த்துட்டு வந்தால, அவர் என்ன சொன்னாரு, இவ என்ன சொல்றான்றதெல்லாம் கேட்கறதுக்காக தான் கூப்பிடுறேன். என்னங்க, அத நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ரோஜா அங்க போயிட்டு வந்ததுல இருந்து அழுதுட்டே தாங்க இருந்தா. அவளுக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கலையாம். அவன் ரொம்ப திமிரா பேசுறான்னு சொல்லிட்டு இருந்தா. டிஜிபி பையனாச்சே, அப்படித்தானே இருப்பான். வேண்டாங்க, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரியே பாத்துக்கலாம். லூசு விஜி, இப்பதான் நான் அந்த பையன் கிட்ட போன் பண்ணி பேசினேன். எனக்கு ஏதோ டிஜிபி பையன் கிட்ட பேசுற மாதிரியே தெரியல. என் கூடவே கான்ஸ்டபிள் முனுசாமி சுத்திட்டு இருப்பான்ல, அவன் கிட்ட பேசுற மாதிரி அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா என்கிட்ட பேசினாரு அந்த பையன். என்னங்க, இது ரோஜாவோட வாழ்க்கை. ரோஜா தான் முடிவெடுக்கணும். நீங்களும் நானும் முடிவெடுத்து இங்க எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ தான் வாழ போறா. அவ என்ன சொல்றாளோ அதுபடி கேளுங்க. விஜி, என்னடி பேசிட்டு இருக்க நீ? இந்த மாதிரி சம்பந்தம் எல்லாம் வர்றதே நம்மளுக்கு அபூர்வம். அது வர்றத நீயா கெடுத்துக்க சொல்றியா? இதெல்லாம் நழுவ விட்டோம், லாஸ்ட்ல நம்ம தான் கஷ்டப்படுவோம். ஏங்க, அதுக்குன்னு பொண்ணுக்கு பையனை பிடிக்காம எப்படிங்க அவ கல்யாணம் பண்ணிப்பா? ஏன் பிடிக்கல? எதுக்கு பிடிக்கல? ஏய், இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்து பையன் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கிறதே அபூர்வம்னு சொல்லிட்டேன். சும்மா எனக்கு தான் பிடிக்கணும், உனக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு இங்க நின்னுட்டு ஆடிட்டு இருக்காதீங்க. அவ்வளவுதான் மரியாதை உங்க எல்லாருக்கும். எங்க அவ ரோஜா? நான் தான் சொன்னேன்ல, அவ குளிச்சிட்டு இருக்கான்னு. அப்புறம் எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? குளிச்சிட்டு இருக்காளா? ஆமா. சரி, நீ போ,
நான் அவ வந்தோடனே அவகிட்ட பேசிக்கிறேன். இங்க பாருங்க, சும்மா கத்திக்கிட்டு டென்ஷன் ஆக்கிட்டு அவளையும் கஷ்டப்படுத்தாதீங்க. கல்யாண விஷயம், பொறுமையா நிதானமா பேசுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ முத போ. குளிக்கிற சத்தம் கேக்குது. இன்னும் அவ வெளியில வரல. அவ வரதுக்குள்ள எப்படியாவது அனுப்பிடணும். போன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஐயோ, பாஸ்வேர்டு வேற போட்டு வச்சிருக்காளே. அவ பேரையே போட்டு பாப்போம். RAJA. சி, ரோஜாக்கு பதிலா என்ன ராஜான்னு போட்டுட்டேன். இன்னும் ஓபன் ஆயிடுச்சு. ROJA தானே ரோஜா. RAJA ஓபன் ஆயிடுச்சு. ஒருவேளை நம்மள மாதிரி ரோஜாவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல நிறைய பண்ணுவாளோ? எப்படி இருந்தா என்ன, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். அவர் நம்பரை கூட சேவ் பண்ணாம வச்சிருக்கோம், லூசு. சேவ் பண்ணியாச்சு. இப்ப மெசேஜ் அனுப்புவோம். HI. ஹாய். அவர் பேர் என்ன? ஆதித்யா. ஹாய் ஆதித்யா. நான் ரோஜா. ROJA. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்க அண்ணன் சொன்ன மாதிரி உடனே மெசேஜ் வருது? ஹாய் ஆதித்யா, நான் ரோஜா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. I love you, Roja.